முன்னாள் ஈவினிங் வந்து கம்பு கேழ்வரகு ரெண்டையும் அரை அரை கப்பு எடுத்து ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டர்லேயே போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து தனியாக ஒரு இடத்துல வச்சிடணும். அது பாட்டுக்கு புளிக்கும் காலையில் வரைக்கும். காலையில் எழுந்த உடனே பச்சரிசி ஒரு டம்ளர், அதாவது நீங்கள் கேழ்வரகு அளந்த கப்புலேயே ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து ஊற போட்டுட்டு மிக்சியில் சும்மா கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 சுற்றுனா அது நொய் மாதிரி ஆகிடும். அது எப்பவும் போல் சாப்பாடு சமைக்கிற மாதிரி ஒலையாத்துட்டு அரிசி போட்டுட்டு அது சாதமாக வர நேரத்தில் ஏற்கனவே ஈவினிங் புளிக்க வச்சுருந்த கம்பு கேழ்வரகு தண்ணியை பேஸ்ட்டு மாதிரி இருக்கும், அதை எடுத்து அதில் ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காத அளவு கிளறிட்டு. அப்பப்போ கொஞ்சம் கொதி வந்து கொஞ்சம் திக்னஸாக அவங்க தொட்டு பார்க்கணும். தண்ணி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். பாத்திரமும் அடி பிடிக்காத கிளறிட்டு லாஸ்ட்டாக தொட்டு பார்க்கும்போது எப்போ அது கையில் வந்து படாமல் இது மாதிரி வருதோ அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பின்னாடி சாப்பிட்லாம். கஞ்சி கூழ் மாதிரி கரைச்சி சாப்பிட்லாம்.